தலைப்புச் செய்திகள். கார்பன் உமிழ்வை குறைத்தல், சமூக சமத்துவத்தை மேம்படுத்துதல், பசுமை பொருளாதாரத்தில் புதிய வளர்ச்சி வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்ட பன்முக கொள்கைகளை நாங்கள் செயல்படுத்தி வருகின்றோம் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். விவசாயத்தில் நீண்ட கால சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தை உறுதி செய்வதற்காக எளிதான விவசாய நடைமுறைகளை அரசாங்கம் தொடர்ந்து ஆதரிக்கின்றது என்றும் அவர் தெரிவித்தார். ஓட்டுநர் சோதனையின் போது ஊழல் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்துள்ளார். ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் இதுபோன்ற முறையற்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். ஓட்டுநர் நிறுவனங்கள் சட்டவிரோதமான கோபியோ ஓட்டுநர் உரிமை சிண்டிகேட்டுகளில் ஈடுபடக்கூடாது என்று எச்சரித்த அமைச்சர், அப்படி ஈடுபட்டால் உடனடியாக அவர்களது இயக்க உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ஜூலை 2ஆம் தேதி சுங்கை பக்காப் இடைத்தேர்தலுக்கு முன்கூட்டியே வாக்குப்பதிவு இருக்காது என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தொகுதியின் கீழ் உள்ள 57 காவலர்களும் தபால் வாக்காளர்களாக பதிவு செய்துள்ளனர். பெரும்பாலானவர்கள் தபால் மூலம் வாக்களிக்க விண்ணப்பித்துள்ளதால் முன்கூட்டியே வாக்களிப்பு இருக்காது என்று சுங்கை பக்காப் இடைத்தேர்தல் அதிகாரி கைருல் நிசாம் ஹஷீம் தெரிவித்துள்ளார். சீனாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான பரஸ்பர விசா விலக்கு கொள்கையை தொடர்ந்து சீனாவிலிருந்து அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்க்க பேர அரசாங்கம் புதிய சுற்றுலா திட்டங்களை வகுத்துள்ளது. மாநில சுற்றுலா தொழில் முதலீடு மற்றும் மேம்பாட்டுக்குழு தலைவர் லோ ஜியி மலேசியா சுற்றுலாத்துறையுடன் இணைந்து சீனாவில் உள்ள சுற்றுலாத்துறையில் உள்ளவர்களுடன் மாநில அரசு இதுகுறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். கள்ளக்குறிச்சியில் 2 நாட்கள் மக்களை சந்தித்ததில் அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும் என்பதையே ஒருமித்த குரலில் அவர்கள் கூறினர். ஆட்சிகள் மாறினாலும் கள்ளச்சாராய தொழில் தொடர்கிறது என்பதே மக்கள் கருத்தாக உள்ளது. பட்டியலினத்தவர் வசிக்கும் பகுதிகளில் மட்டுமல்ல, உழைக்கும் மக்களை குறிவைத்து இந்த வணிகம் நடக்கின்றது என்று கூறிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், டாஸ்மாக் மூலம் அரசின் வருமானத்தை பெருக்க IAS அதிகாரியை செயல்பட வைப்பது மக்கள் விரோத செயல் என்று கண்டனம் தெரிவித்தார். தில்லி நகரில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. பாஜக ஆளும் அண்டை மாநிலமான ஹரியானா குறிப்பிட்ட அளவிலான தண்ணீரை தில்லிக்கு வழங்காததால் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக தில்லி மாநில அரசு புகார் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் தில்லி மாநில அமைச்சர் ஆதிஷி ஹரியானா அரசு தண்ணீர் திறந்துவிடக் கோரி கால வரையறையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கியுள்ளார். சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முக ரத்னத்திற்கு வத்திகனில் போப் பிரான்சிஸ் வரவேற்பளித்துள்ளார். அதிபர் தர்மன் ஐரோப்பாவின் இத்தாலி, எஸ்தோனியா ஆகியவற்றுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ளார். ரோம் விமான நிலையம் சென்றடைந்த அதிபர் தர்மனுக்கு இத்தாலிய இராணுவ அதிகாரிகள் அரசபூர்வ மரியாதையை அளித்தனர். டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் நியூராலிங்க் நிறுவனங்களின் தலைவரான எலான் மஸ்க் நியூராலிங்க் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் நிர்வாகியுடன் தமது 12வது குழந்தையை ரகசியமாக பெற்றெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. எலான் மஸ்கிற்கு முதல் மனைவியான எழுத்தாளர் ஜஸ்டின் மஸ்குடன் 5 குழந்தைகளும், பாடகி கிரைம்ஸுடன் 3 குழந்தைகளும், ஷிவான் சில்ஸுடன் 3 குழந்தைகளுமாக மொத்தம் 11 குழந்தைகள் உள்ளனர். இதனைத் தொடர்ந்து தற்போது 12வதாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததாக கூறப்படுகிறது. சீனாவிடமிருந்து தைவானுக்கு சுதந்திரம் பெற்றுத் தர வேண்டும் என்று தீவிரமாக செயல்படுவோருக்கு பிரிவினைவாத சட்டத்தின் கீழ் மரண தண்டனை விதிக்கப்பட உள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் சீன பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சக அதிகாரி சுன்பெங் கூறுகையில், பிரிவினைவாத குற்றத்துக்கான அதிகபட்ச தண்டனை மரணம். இந்த விவகாரத்தில் சட்ட நடவடிக்கை என்ற கூறிய வாளை உயர்த்தி பிடித்துள்ளோம் என்று தெரிவித்தார். இயக்குனர் ராம் இயக்கிய 7 கடல் 7 மலை திரைப்படம் டிரான்சில்வேனியா திரைப்பட விழாவில் திரையிட தேர்வாகி உள்ளது. இயக்குனர் ராம் இயக்கத்தில் நடிகர்கள் நிவின் பாலி, சூரி, நடிகை அஞ்சலி ஆகியோர் நடிப்பில் உருவான திரைப்படம் 7 கடல் 7 மலை. தனித்துவமான காட்சி அமைப்பினால் பார்வையாளர்களை பிரமிப்பில் ஆழ்த்தும் அதிநவீன சினிமாக்களை கொண்டாடும் நோ லிமிட் எனும் பிரிவில் 7 கடல் 7 மலை தேர்வாகி உள்ளது.
யூரோ கிண்ண கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணியினர் 3-0 என்ற கோல் கணக்கில் துருக்கி அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர். இவ்வாட்டத்தின் போது சிவப்பு சட்டை அணிந்திருந்த இளம் ரசிகர் ஒருவர் மைதானத்திற்குள் ஓடி வந்தார். குறிப்பாக பாதுகாப்பு அதிகாரிகளை மீறி அவர் ரொனால்டோவை நோக்கி ஓடி வந்தார். பாதுகாப்பு அதிகாரிகள் அச்சிறுவனை தடுத்து நிறுத்தினர். ஆனால் ரொனால்டோ அவருடன் செல்ஃபி எடுத்து அனுப்பி வைத்தார். இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.